பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்பு. முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழில் பதவியேற்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை என்றும் அது தற்போது நிறைவேறியுள்ளது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதுச்சேரியை எனது சொத்து என்று நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள். ராகுல் காந்தி புதுச்சேரியில் ஆவேசம். புதுச்சேரி வில்லியனூர் அருகே மோட்டார் சைக்கிளை வழிமறித்து வாலிபர் வெட்டி கொலை. குற்றவாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் இருந்து கிரண்பேடி நீக்கம். போலீசார் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கப்பட்டார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 5வது பெண் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து புதியதாக பொறுப்பேற்றுக் கொண்ட தமிழிசைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி, சபாநாயகர், அமைச்சர்கள், MLA-க்கள் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழில் பதவியேற்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை என்றும் அது தற்போது நிறைவேறி உள்ளதாகவும் SC, ST சார்ந்தவர்களுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கு முதல் கையெழுத்தை போட்டுள்ளேன் என்றும் இரட்டை குழந்தைகளை சிறப்பாக கையாள்வேன் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கவர்னர் மாளிகையில் தமிழில் பதவியேற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராக மட்டுமல்லாமல் மக்களுக்கு துணை புரிய வந்திருக்கிறேன் என்றும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டேன் என்றும் தமிழில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என நெடுநாளைய ஆசை அது நிறைவேறியுள்ளது. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என வந்திருக்கிறேன் எனவும் தெலுங்கானாவை சிறப்பாக கையாண்டு உள்ளேன். மகப்பேறு மருத்துவராக இருந்தபோது பிறந்த குழந்தையை சிறப்பாக கையாண்டேன் என்றும் அதேபோல் இங்கேயும் எனது பணி இருக்கும் என கூறிய அவர், தற்போது இரட்டை குழந்தைகளை கையாள உள்ளேன் என சிறப்பாக கையாள்வேன் என்றார். மேலும் எனது முதல் நிகழ்ச்சியாக கொரோனா தடுப்பூசி போடும் மையத்திற்கு சென்று பொதுமக்களுக்கு அறிவுரை கூற உள்ளேன் என்றும் கூறினார். அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து பேசிய அவர், SC, ST சார்ந்தவர்களுக்கான உதவித்தொகை வழங்குவதற்கு முதல் கையெழுத்தை போட்டுள்ளேன் என்றும் தொழிற்சாலைகள் வர முழு முயற்சி எடுத்து அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தர முயற்சி செய்வேன் என்றும் எனது ஒவ்வொரு நகர்வும் புதுச்சேரி மாநில மக்களின் நலனுக்காக இருக்கும் எனவும் ஆளுநர் மாளிகையை சுற்றி தடுப்புகள் இருக்காது, மக்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என கூறினார். ஆளுநருக்கு என்ன அதிகாரம், துணைநிலை ஆளுநருக்கு என்ன அதிகாரம் என்பது தெரியும் எனவும் அதிகாரத்திற்குட்பட்டு செயல்படுவேன் என பேசினார். மகப்பேறு மருத்துவராக இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்தாலும் அதை சரியாக பாதுகாப்பேன், இரட்டை குழந்ை பிறந்தாலும் அதையும் சரியாக பாதுகாப்பேன். ஆக இந்த இரட்டை குழந்தைகள் என் கையில் இருக்கிறது என்ற வகையில் நான் மகிழ்ச்சியாக எனது சேவையை ஆற்ற இருக்கிறேன். புதுச்சேரி மக்களுக்கு நேற்றைய தினம் வந்ததிலிருந்து அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு புதுச்சேரி மக்களுக்கு எந்த வகையில் ஒரு துணைநிலை ஆளுநராக செயலாற்ற முடியும் என்பதை இரவு அதிக நேரம் முதல் நாளே உட்கார்ந்து நான் ஆலோசனை செய்தேன். முதலில் நான் பெருமையாக இங்கே கருதுவது, நம் நாட்டிலேயே தயாரித்த தடுப்பூசியை நம் நாட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நம் நாட்டு விஞ்ஞானிகளுக்கும் நம்மை ஊக்கப்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கும் நான் எனது வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல துறைகளில் இங்கே தொழிற்சாலைகள் வருவதற்கான
முழு முயற்சியை மேற்கொண்டு அதன் மூலம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கும், இங்கே தரிசாக கிடக்கின்ற நிலத்தின் மூலம் பல தொழிற்சாலைகளை நிறுவி அதன் மூலம் வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்ற உந்துதலோடு நான் பணியாற்றுகிறேன். நான் ஆளுநராக இருந்து பயிற்சி பெற்றவள், துணைநிலை ஆளுநராக வந்திருக்கிறேன். ஆளுநரின் அதிகாரம் என்ன என்றும் எனக்கு தெரியும், துணைநிலை ஆளுநரின் அதிகாரம் என்ன என்றும் எனக்கு தெரியும், ஆளும் முதலமைச்சரின் அதிகாரம் என்ன என்றும் எனக்கு தெரியும். ஆக அனைத்தும் தெரிந்துதான் இங்கே வந்திருக்கிறேன். எனது ஒவ்வொரு நகர்வும் புதுச்சேரி மக்களின் நலனுக்காக மட்டுமே இருக்கும், மக்களுக்கான ஆளுநராகவே இருப்பேன் என்பதை நான் உறுதி கூறுகிறேன். பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட அனுமதிக்கவில்லை என்றும், அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை என்றும், தேசத்தின் பிரதமராக இருக்க வேண்டும், உங்களை பற்றி கவலைப்படவில்லை என்றும், புதுச்சேரி எனது சொத்து என்று நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள் என ராகுல் காந்தி புதுச்சேரியில் ஆவேசமாக பேசினார். புதுச்சேரி மாநிலம் AFT திடலில் காங்கிரஸ் கட்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய இளம் தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவருக்கு புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி மாநிலம் தனித்துவமான மாநிலம் என்றும், உலகின் பல நாடுகளில் ஒரே மதம் ஒரே மொழி உள்ள நிலையில் இந்தியாவில் தான் பல மொழி பல மதத்தில் விளங்கி வருகிறது. நாட்டில் உள்ள பல கலாச்சாரங்கள் ஒரே ஆன்மாவாக எழுந்து நிற்பதாக வெளிநாட்டினர் கூறுவார்கள் என்றார். மேலும் புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு உள்ளது என்றும், ஆனால் பிரதமர் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட அனுமதிக்கவில்லை என்றும், அவருக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தேவை, தேசியத்தின் பிரதமராக இருக்க வேண்டும், உங்களை பற்றி கவலைப்படவில்லை என்று கூறிய அவர், இந்தியாவில் தான் புதுச்சேரி இருக்கிறது என்றால் இந்தியாவும் புதுச்சேரியில் தான் உள்ளது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்றார். புதுச்சேரியை எனது சொத்து என்று நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள் என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருக்கலாம், இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மாநிலத்திற்கு உள்ள முக்கியத்துவம் புதுவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதுக்கு ஒரு காரணம் உள்ளது, இந்திய மக்களை நேசிப்பது போல் புதுச்சேரியையும் நேசிக்கின்றோம், புதுவைக்காக எதையும் பிரதமர் செய்யவில்லை, வாக்களிக்கும் போது பிரதமரின் செயல்பாட்டை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், இந்த யுத்தம் எதற்காக என்றால் உரிமைகளை பெறுவதற்காக நடத்தப்படுகிறது எனவும், எங்களுக்கு நீங்கள் தருகிற வாக்கு உங்களின் தேவைகளை செயல் வடிவமாக்கப்படும் என்றார். 5 அல்லது 6 பேருக்கு தான் பிரதமர் ஆட்சியை நடத்துகிறார், அவர்கள் எதை கேட்கிறார்களோ அதை உடனே செய்து கொடுக்கிறார் என்றும், நீங்கள் வங்கியில் செலுத்திய பணம் அந்த 5 அல்லது 6 நபர்களுக்கு தான் சென்றுள்ளது, லட்சக்கணக்கான கோடி கடன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது, GST சட்டமும் அந்த சில நபர்களுக்கு தான் சென்றுள்ளது என ஆவேசமாக பேசினார். Puducherry has a very particular and unique culture and history. It is India's strength. They will tell you your many languages, your many traditions, your many histories, and most important, the fact that all these different languages, traditions, ideas, they live peacefully, harmoniously, and affectionately. Because we sincerely believe that all the different traditions in India are what make this country so wonderful. நாங்கள் ஆத்மார்த்தமாக நம்புகிறோம். So my first message to you today is that it does not matter what happens, but we will defend your tradition, your culture, your language, and your unique history. And we will defend it, of course, because we love the people of Puducherry. But we will also defend it because we love the people of India. If you say that Puducherry is India, then you also have to say that India is Puducherry. It cannot be anything but a relationship of respect. Puducherry does not belong to someone outside Puducherry. புதுச்சேரியை விட்டு வெளியே வந்து இங்கே உட்கார்ந்திருப்பவர்களுக்கு ஒரு நாளும் சொந்தமாக முடியாது. It is not the personal property of anybody. இது யாருடைய தனிப்பட்ட சொத்தும் அல்ல. And anybody who thinks that Puducherry is their personal property is going to be in for a surprise. Last 5 years, Puducherry has had a elected government. கடந்த 5 ஆண்டுகளாக
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு புதுச்சேரியிலே இருக்கிறது. It was a government elected by citizens of Puducherry. புதுச்சேரியை சேர்ந்த வாக்காளர் பெருமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசு. It was a government chosen by the people of Puducherry. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. And it was a government that the people of Puducherry chose because they wanted a particular future. இந்த பகுதியினுடைய மக்கள் தங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கத்தால் தான் முடியும் என்று சொல்லி இந்த அரசாங்கத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். And for the last 5 years, the Prime Minister of this country has not allowed the government of Puducherry to work. கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தேசத்தினுடைய பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கத்தை செயல்படுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. The Prime Minister has personally insulted the vote of the people of Puducherry. இந்த தேசத்தினுடைய பிரதமர் தனிப்பட்ட முறையிலே இந்த மக்கள் தந்த மிகப்பெரிய வாக்களிப்பின் மூலம் தந்த தேர்தல் வெற்றியை அவர் தனிப்பட்ட முறையிலே அவமதித்தார். Through the office of the LG, he has repeatedly sent you a message saying to you that your vote does not matter. He repeatedly told you that the only thing that matters is that he is the Prime Minister of India. He would give Puducherry the resources that are rightfully theirs. புதுச்சேரி மாநிலத்திற்கு சேர வேண்டிய நிதி ஆதாரங்களை அவர் முழுமையாக தர வேண்டும். But none of this has been done by the Prime Minister. இதில் எதையும் இந்த பிரதமர் செய்யவில்லை. So when you go to vote, remember that the last time you went to vote, the Prime Minister of India challenged your vote. You are committed to ensuring that your vote translates into a positive future. உங்களுக்கு நான் உறுதி சொல்கிறேன், எங்களுக்கு நீங்கள் தருகிற வாக்கு உங்கள் கனவுகளை உங்கள் அபிலாஷைகளை செயல் திட்ட வடிவமாக உருவாக்கி தரும் என்கிற உறுதிமொழியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். And for us this is not an electoral battle. இது தேர்தல் போட்டியாக நான் நினைக்கவில்லை. This is a battle for the spirit of Puducherry. இது புதுச்சேரியின் ஆன்மாவுக்காக நடத்தப்படுகின்ற தர்ம யுத்தம் என்று நான் சொல்ல It is ஆசைப்படுகிறேன். a battle to allow you to live the way you want to live. To ask you a question, is the Lieutenant Governor from Puducherry? உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த மாநிலத்தினுடைய துணைநிலை ஆளுநராக இருந்தவர் Did she grow up in Puducherry? Was she born in Puducherry? Does she understand the traditions of Puducherry? புதுச்சேரியினுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் உணர்ந்தவரா? Then on what basis does she run this place? புதுச்சேரி வில்லியனூர் அருகே மோட்டார் சைக்கிளை வழிமறித்து வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் மலவெளி காசி விஸ்வநாதர் நகரை சேர்ந்தவர் மதன். ரவுடியான இவர் மீது கொலை மற்றும் பல்வேறு வழக்குகள் உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு மதன் மோட்டார் சைக்கிளில் விழுப்புரத்திலிருந்து ஆரியபாளையம் அரசு சாராய ஆலை எதிரே வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரை மோட்டார் சைக்கிளில் பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் திடீரென மதனை சுற்றி வளைத்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். ஆனால் மர்ம கும்பலை சேர்ந்தவர்கள் கத்தி, அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் மதனை சராமாரியாக வெட்டி சாய்த்தனர். இதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்து போனார். இதனையடுத்து அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றது. இந்த பயங்கர கொலையை பார்த்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் உடனடியாக போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். அதன் பேரில் மேற்குப்பகுதி போலீஸ் சூப்பரண்ட் ரங்கநாதன், வில்லியனூர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மதனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதனை கொலை செய்தவர்கள் யார், எதற்காக கொலை செய்தார்கள் என தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு உள்ளது. அவர்கள் கொலையாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் வில்லியனூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தடுப்பு
தடுப்பூசி போடுவதில் புதுச்சேரி மாநிலம் முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களிடம் புதியதாக பொறுப்பேற்றுள்ள துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் துணைநிலை ஆளுநராக இன்று காலை கூடுதல் பொறுப்பேற்ற பின்னர் கதிர்காமம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி போடும் மையத்திற்கு சென்று அங்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட செவிலியர்களுக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து கருத்தரங்கு கூட்டத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடையே பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், கொரோனாவிற்கு நம் நாட்டிலேயே தடுப்பூசி கண்டுபிடித்தது மிகப்பெரிய தருணம் என்றும், நம்மை சுற்றி கொரோனா உள்ளது என்றும், கொரோனாவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதால் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றார். மேலும் சுகாதார ஊழியர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்திய அவர், தடுப்பூசி போடுவதில் புதுச்சேரியில் குறைந்த சதவீதம் உள்ளதால் அதிகப்படியான தடுப்பூசி எடுத்துக்கொண்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தடுப்பூசி போடுவதில் புதுச்சேரி முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதனிடையே மருத்துவமனையில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் ஊதிய உயர்வு வழங்க கோரி துணைநிலை ஆளுநர் தமிழிசையை சந்தித்து வலியுறுத்தினர். அப்போது எதிர்பாராத விதமாக மாற்றுத்திறனாளி ஊழியர் ஒருவர் கீழே தவறி கீழே விழுந்தார். அப்போது அவரது பாதுகாவலர்கள் அவரை தூக்கி உதவினர். பின்னர் அவரிடம் நலம் விசாரித்து புறப்பட்டு சென்றார் தமிழிசை சவுந்தரராஜன். அதனால கொரோனாவோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அனைவருமே இந்த தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை. நீங்களும் போட்டுக்கணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா பாமர மக்களுக்கு புரியாது. ஒர்க்கர்ஸ் நாமளே ஹெசிடேட் பண்ணா மக்களை எப்படி மோட்டிவேட் பண்றது? அவங்களே சொல்லுவாங்க, என்ன ட்ரீட் பண்ண டாக்டரே போடல, என்ன ட்ரீட் பண்ண நர்சமாவே போடல. அதனால நாம மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். இன்று நான் பதவி ஏற்ற பின்பு இங்கே வந்து முதல் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு காரணம், எந்த புதுச்சேரி தடுப்பூசி எடுத்துக் கொள்வதில் குறைவான சதவீதத்தில் இருக்கிறதோ அதே புதுச்சேரி இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக அதிகமாக துணிச்சலாக தடுப்பூசி எடுத்துக்கொண்ட துணைநிலை மாநிலம் புதுச்சேரி என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று உங்களிடம் கோரிக்கை வைப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். இந்த பெயரை நாமெல்லாம் காப்பாற்றுவோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட பலர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் கடலூர் சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் நாராயணசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கமலக்கண்ணன், அரசு கொறடா அனந்தராமன், சட்டமன்ற உறுப்பினர் விஜயவேணி உட்பட பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் நிர்வாகிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதேபோல் திராவிடர் விடுதலை கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் இணைவோம் மீனவனாக மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கம் மற்றும் மீனவர் அமைப்பினர் பலர் கலந்து கொண்டு சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கோட்டகுப்பம் பகுதியில் கோவில் உண்டியல் உடைப்பட்ட திருட்டு சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கோட்டகுப்பம் இந்திரா நகர் பகுதியில் தீப்பாஞ்சன் அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் நேற்றிரவு பூசாரி கோவில் திருப்பணிகள் முடித்த பின்பு பூட்டிச் சென்றார். காலை வந்து மீண்டும் திறந்தபோது கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டிருந்தது. அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் கோட்டகுப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் மற்றும் பதவி உயர்வு வழங்க வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதாரத்துறையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலாக சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கையில் கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகள் வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. செய்திகளில் இனி வருவது,
புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் இருந்து கிரண்பேடி நீக்கம். போலீசார் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கப்பட்டார். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இணைந்திருங்கள் உங்கள் ITV செய்திகளுடன். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் இருந்து கிரண்பேடி நீக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி வழி அனுப்பினர். புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பொறுப்பேற்றார். இந்த நிலையில் துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் இருந்து நீங்குமாறு குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரிக்கு வந்து சேர்ந்தார். அவர் வருவதற்கு முன்னதாக ஆளுநர் கிரண்பேடி செல்லும் போது காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. முறைப்படி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இருப்பினும் 2 தினங்களுக்கு அவர் ஆளுநர் மாளிகையிலேயே தங்குவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி மாநில மாணவர் அமைப்பாளர் TVR விஜயராஜ் தலைமையில் திமுகவில் இணைந்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட PS பாளையம் பகுதியில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி சதீஷ்ராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் மாநில மாணவர் அமைப்பாளர் TVR விஜயராஜ் தலைமையில் தங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் அனைவருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்ட அனைவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி துண்டுகளை அவர்கள் அனைவருக்கும் அணிவித்து மாநில மாணவர் அமைப்பாளர் TVR விஜயராஜ் அவர்கள் வரவேற்றார். சட்டமன்ற தேர்தல் குறித்து கலால்துறை ஆணையர் சுதாகர் தலைமையில் மதுபான கடை உரிமையாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் வருவதையொட்டி மதுபான மற்றும் சாராய கடை உரிமையாளர்களுடன் கலால்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் ஆணையர் சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மதுபான விற்பனை குறித்தும் மேலும் தேர்தல் விதிமுறைகள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினார். மேலும் அனைத்து கடைகளிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும் என உரிமையாளர்களுக்கு ஆணையர் உத்தரவிட்டார். எல்லா கடையிலையும் FL1 அனைத்து விதமான லிக்கர் ஷாப்ஸ்லையும் இன்க்ளூடிங் அராக் ஷாப்ஸ் இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு CCTV கண்ட்ரோலில் வரணும் நம்ம டைரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா கடைகளையும் வந்துட்டு கம்பல்சரியாக இந்த எலெக்ஷன் நம்ம CCTV பொருத்தணும். ரெண்டாவது அவங்க நம்ம எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக 10-12 இடங்கள் வந்து நம்ம பார்டர் செக் போஸ்ட் நம்ம போட போகிறோம். ஸ்குவாட்ஸ் வந்துட்டு இங்கிருந்து நம்ம எக்ஸைஸ் ஸ்குவாட்ஸ் தனியாக வந்துட்டு ஃப்ளையிங் ஸ்குவாட்ஸ் இருக்கிற டீம் இல்லாமல் தனியாக வந்துட்டு எக்ஸைஸ் ஃப்ளையிங் ஸ்குவாட் ரவுண்ட் த கிளாக் 24 மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடும் கண்ட்ரோல் ரூமும் நம்ம வந்து போட போகிறோம். அவங்கள லைசன்சீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு அவங்களுடைய டேட்டா எல்லாமே வந்துட்டு கம்பல்சரியாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆன்லைன் போர்ட்டல் அவங்க ஆட் பண்ணணும். ஸோ டெய்லி டேட்டா வந்துட்டு அவங்க ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், சேல்ஸ் டேட்டா எல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே பில் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு கொடுத்துருக்கணும். ரெண்டாவது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உடனுக்குடனா இந்த டெய்லி டேட்டா அவங்க நம்ம வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கணும். நாங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். அதனால் எல்லாருமே வந்துட்டு எலெக்ஷன் இந்த டேட்டா வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெமிஸும் CCTV கேமரா வந்து நம்ம கம்பல்சரியாக போட சொல்லியிருக்கோம். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கோம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு இணைவும் மீனவராக மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 162வது பிறந்தநாள் விழா இன்று அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு இணைவும் மீனவனாக மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பாக இயக்கத்தின் தலைவர் புகழேந்தி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொதுச் செயலாளர் கடல் கார்த்திகேயன், துணை செயலாளர் சக்திவேல், பொருளாளர் ராஜி, ராமலிங்கம், வேலு, வினோத் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை, இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை, முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் நடைபெற்ற பள்ளி மாணவிகளுக்கான ஹோமியோபதி விழிப்புணர்வு கருத்தரங்கில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை, இந்திய முறை மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை, முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பாக
ஆல்பா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கான ஹோமியோபதி விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் முதல்வர் அனுராதா, ஆரம்ப சுகாதார நிலையத்தின் பொறுப்பு மருத்துவர் செல்வி மற்றும் மருத்துவர் சாஜிதா பானு முன்னிலை வகித்தனர். ஹோமியோபதி துறை நோடல் ஆபீசர் மருத்துவர் பாலாஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஹோமியோபதி மருத்துவத்தின் சிறப்புகள் மற்றும் வளரிளம் பருவத்தினருக்கு பூ பெய்ததனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இரத்த சோகை பிரச்சனைகள் பற்றி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஹோமியோபதி மருத்துவம் பற்றி விழிப்புணர்வு பதாகைகள் மாணவர்களின் பார்வைக்காக கண்காட்சியாக வைக்கப்பட்டு உள்ளது. இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரை கண்டித்து திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பாலியல் குற்ற செயலில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிக்கு மீண்டும் வேலை வழங்கியதை கண்டித்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநரை கண்டித்து காமராஜர் சிலை அருகே பெரியார் திராவிட விடுதலை கழகம் மற்றும் இயக்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தின் 31வது துணைநிலை ஆளுநராக தமிழிசை சவுந்தரராஜன் பொறுப்பேற்பு. முதலமைச்சர் உள்ளிட்ட பலர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். தமிழில் பதவியேற்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் ஆசை என்றும் அது தற்போது நிறைவேறியுள்ளது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. புதுச்சேரியை எனது சொத்து என்று நினைப்பவர்கள் விரைவில் ஏமாந்து போவார்கள். ராகுல் காந்தி புதுச்சேரியில் ஆவேசம். புதுச்சேரி வில்லியனூர் அருகே மோட்டார் சைக்கிளை வழிமறித்து வாலிபர் வெட்டி கொலை. குற்றவாளிகளுக்கு போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் பொறுப்பில் இருந்து கிரண்பேடி நீக்கம். போலீசார் அணிவகுப்பு மரியாதை செலுத்தி வழியனுப்பி வைக்கப்பட்டார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.